அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருந்து ஒரு முக்கியமான அத்தியாயம் சூரா அபஸ, அதாவது 80வது அத்தியாயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். இன்ஷா அல்லாஹ். இதுல நிறைய படிப்பினைகள் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஆரம்பமே அவர் கடுகெடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப சிந்திக்க வைக்குது. நிச்சயமா. இதன் பின்னணி, இதுல இருக்கிற செய்திகள், நமக்கான வழிகாட்டல் எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல் சில வசனங்கள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சொல்லுது. அவர் கடுகெடுத்தார், மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரிடம் அந்த அந்தகர் வந்தபோது 80:1-2. இது யாரு, என்ன சூழல்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சம்பந்தப்பட்டதுன்னு புரியுது. சுபஹான் அல்லாஹ். ஆமா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவோட சில முக்கிய குறைஷி தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஆமா, அந்த பெரிய மனிதர்கள். அவங்க கிட்ட இஸ்லாத்தை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ஆர்வமா. ஏன்னா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆசைப்பட்டாங்க. அது நியாயம்தானே? நியாயம்தான். அந்த நேரத்துல தான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு, ஓ, அந்த கண் பார்வையற்ற தோழர். ஆமா, அவங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கத்து தந்ததை எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்டாங்க. அந்த முக்கியமான மீட்டிங் நடுவுலையா? ஆமா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த உரையாடல் கொஞ்சம் தடைப்படுதேன்னு ஒரு சின்ன நெருடல். அதனால முகம் சுழிச்சு அந்த தோழர்கிட்ட இருந்து முகத்தை திருப்பி மறுபடியும் அந்த தலைவர்கள் பக்கம் திரும்பினாங்க. இது ஒரு மனித இயல்பு மாதிரி தான் தெரியுது. அப்படிதான். ஆனா அல்லாஹ் தன் தூதருக்கு இதன் மூலமா ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கறான். அப்போ அடுத்த வசனங்கள், நபியே, உம்மிடம் வந்த அவர் தூய்மையாகிவிடக் கூடும் என்பதை நீர் அறிவீரா? அல்லது அவர் உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் உம்முடைய உபதேசம் அவருக்கு பயனளித்திருக்கலாம். 80.34. இது அந்த தோழரோட ஆர்வத்தை பத்தி பேசுதா? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு கண்டிப்பு மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில இது ஒரு மென்மையான அன்பான வழிகாட்டல். அல்லாஹ் கேக்குறான், நபியே, உங்களுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை அவர் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு பரிசுத்தமாகி இருக்கலாம் இல்லையா? ஓ, அல்லது உங்க உபதேசம் அவருக்கு பிரயோஜனப்பட்டு அவர் அல்லாஹ் மேல உள்ள பயத்தை அதிகமாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த தலைவர்களை கவரதும் முக்கியம்தானே. அவங்க மாறினா பெரிய விஷயம் ஆச்சு. உண்மைதான். ஆனா அல்லாஹ்வோட பார்வை வேற. பாருங்க என்ன சொல்றான்னு. தேவையை எவன் அலட்சியம் செய்கிறானோ நீர் அவன் பாலே முன்னோக்குகின்றீர். 80.56. அதாவது யாருக்கு இந்த உபதேசம் தேவையில்லைன்னு ஒரு அலட்சியமா இருக்காங்களோ அவங்க பக்கம் நீங்க போறீங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவன் தூய்மை அடையாமல் போனால் மீது அதனால் குற்றமில்லை. 87:11. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கலனா அதுக்கு நீங்க பொறுப்பில்ல. சரி. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, எவர் உம்மிடம் விரைந்து வந்தாரோ அல்லாவுக்கு அஞ்சியவராக அவரை விட்டும் பராமுகமாய் இருக்கின்றீர். 88:10. யார் பயந்து ஆர்வமா தேடி ஓடி வர்றாங்களோ அவரை கவனிக்காம இருக்கிறீங்களே, இதுதான் விஷயம். சுபஹானல்லாஹ். இது ரொம்ப ஆழமான பாடம். இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல தெளிவான வழிகாட்டல் இது. நிச்சயமா. ஒருத்தரோட மதிப்புங்கிறது அவரோட பணம், பதவி இல்ல, சத்தியத்தை தேடுற அந்த ஆர்வம் தான் முக்கியம். இறையச்சம் தான் முக்கியம். இதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்கன்னு வரலாறு சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முக்கியமான சம்பவத்துக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன பத்தி பேசுறான் இல்லையா? வசனம் 11. அவ்வாறல்ல, ஏனெனில் இது ஒரு நல்லுபதேசம். ஆமா, அந்த நிகழ்விலிருந்து ஒரு பொதுவான விஷயத்துக்கு வர்றான். இந்த குர்ஆன் ஒரு தஸ்கீரா, ஒரு நினைவூட்டல், ஒரு உபதேசம். அந்த தோழர் தேடி வந்ததும் இதத்தான். எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் அதை நினைவு கொள்வார். 80:12. யாருக்கு வேணுமோ அவங்க இதுல இருந்து பாடம் படிக்கலாம். சாதாரண புத்தகம் இல்லன்னு அழுத்தமா சொல்றான் இல்லையா? அது சங்கையாக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கிறது, உயர்வாக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. ஆமா, ஜுஹஃபின் முக்கர்ரமா, கண்ணியமான ஏடுகள். இது லவ்ஹுல் மஹ்ஃபூல்னு சொல்லப்படுற பாதுகாக்கப்பட்ட மூலப்பதிவேட்டை குறிக்குது. மர்ஃபூஅத்தின் முத்தஹரா, ரொம்ப உயர்ந்தது, பரிசுத்தமானது, எந்த கலப்படமும் இல்லாதது. அது யார் கையில இருக்குன்னு சொல்றான்? எழுதுபவர்களின் கைகளால். பி ஐதி சஃபரா. சஃபரானா வானவர்கள், தூதர்கள் அல்லது எழுதுபவர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க? அவர்கள் சங்கை மிக்கவர்கள், நல்லோர்கள். கிராமீன் பரரா, ரொம்ப கண்ணியமானவங்க, அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பரிசுத்தமானவங்க. அவங்க கையால பாதுகாக்கப்பட்ட வேதம் இது.
அப்போ குரான அணுகும்போது இந்த கண்ணியத்தோட அணுகணுங்கிறத இது உணர்த்துது. நிச்சயமா இது சாதாரண விஷயம் இல்ல. இறைவனிடமிருந்து வந்தது பரிசுத்தமானவர்களால் கொண்டு வரப்பட்டது. அல்ஹம்துலில்லா. குரானோட இந்த மகத்துவத்தை சொல்லிட்டு அடுத்ததா மனிதனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். வசனம் 17 ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு கடுமையா இருக்கு. நன்றி கெட்ட மனிதன் அழிவானாக, எவ்வளவு நன்றி மறந்தவனாக அவன் இருக்கின்றான். இவ்ளோ கோவம் ஏன்? சுப்ஹானல்லா, குதிலல் இன்சானுமா அக்பரா. ஆமா, இது அல்லாவின் ஆதங்கம். மனிதன் சபிக்கப்படட்டும்னு சொல்ற அளவுக்கு. காரணம், அவன் நன்றி மறந்ததுதான். தனக்கு கிடைச்ச அருட்கொடைகளை எல்லாம் மறந்துட்டு படைச்சவனையே நிராகரிக்கிறான் பாருங்க. அதனாலதான் அவன் ஏன் இப்படி நன்றி மறந்தவனா இருக்கான்னு ஏதாவது காரணம் சொல்றானா? அவன் எங்கிருந்து வந்தான் ஞாபகப்படுத்துறான். எப்பொருளால் அவனை அல்லாஹ் படைத்தான். 80:18. என்ன பெரிய எதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆரம்பம் என்ன? ஒரு துளி இந்திரியத்திலிருந்து அவனை படைத்து அவனை அளவுப்படி சரியாக்கினான். 80:19. ஒரு அற்பமான துளி. ஆமா, மின் நுத்ஃபத்தின் ஹலகஹு ஃபகத்தர. அந்த அற்பமான துளியிலிருந்து உருவாக்கி அவனுக்கு அழகான உருவும், கேட்கிற சக்தி, பார்க்கிற சக்தி, யோசிக்கிற சக்தி எல்லாத்தையும் கரெக்டா அளவுப்படி கொடுத்தான். படைச்சத மட்டும் இல்ல, அவனுக்கு வழியையும் சுலபமாக்கினன்னு சொல்றான். சும்மஸ்தஃபீலே எஸ்ஸர. ஆமா, தாய் வயிற்றுலேருந்து வர்ற வழியை சுலபமாக்கனா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான வழிகாட்டுதல், நல்லது கெட்டதை பிரிச்சறிகிற ஞானம், தூதர்கள், வேதங்கள்னு எல்லா வழியும் எளிதாக்கனா. அப்புறம் மரணம், கப்ரு வாழ்க்கை. ஆமா, பின் அவனை மரணிக்கச் செய்து அவனை கப்ரில் ஆக்குகிறான். 80:21. வாழ்நாள் முடிஞ்சதும் கண்ணியமா அடக்கம் செய்ய வைக்கிறான். அப்புறம் பின்னர் அவன் விரும்பும்போது அவனை உயிர்ப்பித்து எழுப்புவான். 80:22. மறுமையிலே எழுப்புவான். இவ்வளவு செஞ்ச அல்லாவுக்கு எப்படி இருக்கணும்? ஆனா மனிதன், அதான் வசனம் 23 சொல்லுது. கல்லா லம்மா யஹுலி மா அமரஹு. அவ்வாறில்லை, அல்லாஹ் எதை ஏவினானோ அதை அவன் முழுமையாக நிறைவேற்றுவதில்லை. இவ்வளவு செஞ்சோம், அல்லாஹ் சொன்னதை, அவனோட கட்டளைகளை மனிதன் சரியா நிறைவேற்ற மாட்டேங்கிறான். நன்றி மறந்துடுறான். இது நமக்கே ஒரு பெரிய நினைவூட்டல். நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட கட்டளைகளை பின்பற்றுகிறோம்னு யோசிக்கணும். நிச்சயமா ஒரு சுய பரிசோதனை செய்யணும். இந்த நன்றி மனிதன் இருந்து நன்றியுள்ள நிலைக்கு வர்றதுக்காகவோ என்னவோ அடுத்த வசனங்கள் 24லிருந்து 32 நாம சாப்பிடுற உணவை பத்தி சிந்திக்கச் சொல்லுது. எனவே மனிதன் தன் உணவின் பக்கமே நோட்டமிட்டு பார்க்கட்டும். 80.24. ஆமா, ஃபல்யன்சுரில் இன்சானோ இலா தொஆமே. யோசிச்சு பாருப்பா, நீ சாப்பிடுறிய அந்த சாப்பாடு எப்படி வருதுன்னு. சும்மா யோசிச்சாலே அல்லாவோட சக்தி புரியும், அவனோட கருணை புரியும். எப்படி அந்த உணவு வருதுன்னு அல்லாவே விளக்குறான் இல்லையா, படிப்படியா. ஆமா, ரொம்ப அழகா சொல்றான். நிச்சயமாக நாமே மழையை நன்கு பொழியச் செய்கிறோம். 80.25. ஃபர்ஸ்ட் மழை அவனே இறக்குறான். பின் பூமியை பிளப்பதாக பிளந்து 80.26. அந்த தண்ணியை வச்சு காஞ்சு பண்ண பூமியை பிளக்குறான். ம் பின் அதிலிருந்து வித்தை முளைப்பிக்கிறோம். தானியங்கள் நம்ம முக்கிய உணவு. திராட்சைகளையும் புற்பூண்டுகளையும், பழங்கள், அப்புறம் கால்நடைகளுக்கு புல்லு, ஒலிவ மரத்தையும் பேரிச்சையும். ஆலிவ், பேரிச்சை எவ்வளோ பயன் அதுல. அடர்ந்த தோட்டங்களையும், நல்ல செழிப்பான தோட்டங்கள், பழங்களையும் தீவனங்களையும். இன்னும் நிறைய வகை பழங்கள், ஃபாக்கிஹா. கால்நடைகளுக்கான தீவனம், அபா. இவ்ளோ விவரமா சொல்றதுக்கு காரணம்? அதையும் அடுத்த வசனத்திலேயே சொல்றான் பாருங்க. இவையெல்லாம் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக. மதான் லக்கும் வலி அன் ஆமிக்கும். இது உங்களுக்கும் உங்க ஆடு மாடுகளுக்கும் ஒரு வாழ்வாதாரம், ஒரு சுகம். ஆமா, நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற சாப்பாட்டுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய ஏற்பாடு இருக்கு. அதான், இதை சிந்திச்சாலே அல்லாவுக்கு நன்றி சொல்ல தோணும். அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லா. இவ்வுலக வாழ்க்கைய, அதுல உள்ள அருட்கொடைகளை நினைவூட்டிட்டு சூராவோட கடைசி பகுதி 33லிருந்து 42 மறுமைக்கு நம்ம கூட்டிட்டு போகுது. ஆகவே யுக முடிவின் போது காதைச் செவிடாக்கும் பெருஞ்சப்தம் வரும்போது 80:33. ஜா அத்தெஸ்ஸாக்கா. அந்த சத்தம் வந்தா என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். ஜாக்கான்னா காதைச் செவிடாக்குற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம். மறுமை நாளோட ஒரு பெயர் அது. அப்போ என்ன ஆகும்னா, உறவுகள் எல்லாம். ஆமா, அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான் தன் சகோதரனை விட்டும், 80:34. தன் தாயை விட்டும், தன் தந்தையை விட்டும், 80:35. தன் மனைவியை விட்டும், தன் மக்களை விட்டும். 80:36. உலகத்துல யாருக்காக வாழ்ந்தானோ, யார் மேல பாசம் வச்சிருந்தானோ அவங்கள எல்லாம் விட்டுட்டு ஓடுவான். என்ன ஒரு நிலைமை! ஏன் இந்த ஓட்டம்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் நிலையே போதுமானதாயிருக்கும். 80:37. லிக்குல்லிம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஷானுன் யுஹ்னி.
அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க பிரச்சனை, அவங்கவங்க கணக்கு வழக்கு. அதுவே போதும், அடுத்தவங்கள பத்தி நினைக்க நேரம் இருக்காது. நஃப்சி நஃப்சி நிலைமை. சுபஹான் அல்லாஹ். அப்ப அந்த நாள்ல மனிதர்களோட நிலை எப்படி இருக்கோ 2 பிரிவா சொல்றான் இல்லையா? ஆமா, ரொம்ப தெளிவா 2 கூட்டத்தை சொல்றான். அந்நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும். 80:38. வுஜூஹுன் யௌமைதின் முஸ்ஃபிராத். நல்ல பிரகாசமா இருக்கும். சிரித்தவையாகவும் மகிழ்வுடையலாகவும் இருக்கும். 80:39. தாஹிக்கத்தும் முஸ்தபிஷிராத். சந்தோஷமா சிரிச்ச முகமா இருக்கும். இவங்க நல்லவங்க, ஈமான் கொண்டவங்க. அல்லாஹ் நம்மள அவங்களோட சேர்ப்பானாக. ஆமீன். இன்னொரு கூட்டம். ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்கள் அவற்றின் மீது புழுதி கடிந்திருக்கும். 80:41. வுஜூஹுன் யௌமைதின் அலைஹா கபராத். ஒரு மாதிரி புழுதி படிஞ்சு சோகமா இருக்கும். அவற்றை கருமை இருள் மூடியிருக்கும். தர்ஹஹுஹா கதராத். இருண்டு போயிருக்கும், கவலையால, வேதனையால. அவங்க யாரு? அவர்கள்தாம் நிராகரித்தவர்கள், தீயவர்கள். உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜராத். அல்லாவை மறுத்து பாவம் செஞ்சவங்க. ஆக மறுமையில இந்த 2 நிலைதான், வேற இல்ல. ரொம்ப தெளிவான எச்சரிக்கை. நம்மளோட செயல்கள் தான் நம்மளோட முடிவை தீர்மானிக்கும்னு புரியுது. நிச்சயமா, அதுதான் கடைசி பாடம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரா அபஸா உண்மையிலேயே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மை ஒரு உழுக்குது. அழைப்பு பணியில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், குர்ஆனோட மதிப்பென்ன, மனிதனோட நன்றி மறத்தல், அல்லாவின் அருள், மறுமையோட பயங்கரம், எவ்ளோ விஷயங்கள். ஆமா, நாம யாருக்கு மரியாதை கொடுக்கறோம், எதுக்கு முதலிடம் தரோன்னு யோசிக்க வைக்குது. அல்லாவோட அருளை நினைச்சு பார்த்து நன்றி சொல்ல தூண்டுது. முக்கியமா அந்த கடைசி நாளுக்காக தயாராகணுங்கிற அவசியத்தை உணர்த்துது. இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். இந்த சூறாவோட வெளிச்சத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளோட முன்னுரிமைகள் சரியா இருக்கா? உண்மையிலேயே மார்க்கத்தை தேடுறவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமா? இல்ல வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போறோமா? தினமும் கிடைக்கிற அல்லாவின் அருட்கொடைகளுக்கு நாம நன்றி சொல்றோமா? அந்த கடைசி நாள்ல நம்ம முகம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? பிரகாசமா சிரிச்ச முகமா இருக்கணும்னா அதுக்கு நம்ம இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நேர் வழி காட்டணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து மறுமையில வெற்றி அடைய அல்லாஹ் அருள் செய்யணும். ஆமென்.